வணக்கம் மகளே. ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் ஒரு காணொலியில சந்திக்கிறேன். நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்ல நம்பிக்கையோட முதல் முறை என்னுடைய சேனலை யாராவது பாக்குறீங்களா இருந்தா நான் தான் பாஸ்கரன். உலகத்துல நிறைய விஷயங்கள் இடம்பெறுது. அந்த விடயங்கள்ல முக்கியமானதுல ஒன்று இஸ்ரேல் ரஃபா மீது நடத்திய தாக்குதல். அந்த தாக்குதலுக்கான காரணம் மிக முக்கியமாக இஸ்ரேல் தரப்பு சொன்ன காரணம், அந்த தாக்குதல் ஏன் அதிகமாக இப்போது பேசப்பட்டு கொண்டிருக்கிறது, கண்டனங்கள் எழ ஆரம்பித்ததற்கான காரணமும் பலஸ்தீனத்தை ஒரு சில நாடுகள் தனி நாடாக அங்கீகரித்திருக்கின்றார்கள். எந்தெந்த நாடுகள், என்ன விஷயம் இடம்பெறுகிறது என்பது பற்றி முழுமையான விஷயத்தை இன்றைய நாள் இந்த காணொலியில பார்க்கலாம். சொன்னது போல இஸ்ரேல் தரப்பு ரஃபா மீது தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இந்த போர் ஆரம்பமாகி கிட்டத்தட்ட சென்ற ஆண்டு ஆரம்பமாகி ஒரு ஆண்டு நிறைவடைய போகிற இந்த காலப்பகுதியில ஏன் இந்த சம்பவம் அதிகம் பேசப்படுது அப்படின்னு கேட்டா, ஏற்கனவே சர்வதேச நீதிமன்றம் இஸ்ரேல் தரப்புக்கு ஒரு வலியுறுத்தலை முன்வைக்கின்றார்கள். நீங்க எந்த சூழ்நிலையிலும் ரஃபா மீது தாக்குதல் நடத்தக்கூடாது. ஏன் அப்படின்னா அந்த இடம் ஐக்கிய நாடுகளுடைய இடம்பெயர்ந்தோருக்கான பாதுகாப்பு, எங்களுடைய பாணியில சொல்ல வேண்டுமாக இருந்தால் அது ஒரு பாதுகாப்பு வலயமாக இருக்கு. எனவே அங்க நீங்க தாக்குதல் மேற்கொள்ளக்கூடாது என்று சர்வதேச நீதிமன்றம் சொல்லுது. சர்வதேச நீதிமன்றம் சொல்லி சில மணித்தியாலங்கள்ல ரஃபா மீது தாக்குதல் இடம்பெறுது. 45 பேர் கொலை செய்யப்படுகின்றார்கள். அதுல அதிகமானவர்கள் பெண்களும் குழந்தைகளும். அது மட்டும் கிடையாது, 120 பேர் இந்த தாக்குதல்ல பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எல்லோரும் அறிந்த விஷயம். இஸ்ரேலுக்கும் ஹாசாவுக்கும் இடையிலான போர், ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேல் மீது தாக்குதலை தொடர்ந்தது. 1200 பேர் பலியானார்கள். அதுக்கு பிறகு பணைய கைதிகளாக சில பேரை ஹமாஸ் அமைப்பு பிடிச்சு கொண்டு போனாங்க. அதுக்கு பிறகு இந்த தாக்குதல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில இந்த விடயம் அதிகம் பேசப்படுவது மட்டும் கிடையாமல், ரஃபா மீது நடத்திய இந்த தாக்குதலுக்கு உலக நாடுகளுடைய பல தலைவர்கள் கண்டனங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கண்டனங்களோடு ஒரு கண்டன போராட்டம் என்பது பிரான்ஸ்ல நடந்திருக்கிறது. இந்த போராட்டத்துல கிட்டத்தட்ட 10,000க்கும் அதிகமான மக்கள் பங்கு பெற்று தங்களுடைய எதிர்ப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். இஸ்ரேல் செய்தது மோசமான ஒரு செயல் என்பதோடு இது கண்டன குரல் எழுப்பி உடனடியாக இந்த போர் நிறைவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைக்க, அடுத்த பக்கமாக இந்த இஸ்லாமிய நாடுகள், இஸ்லாமிய ஒன்றிணைந்த நாடுகள் ஒரு கூட்டாக அறிக்கை ஒன்றை விட்டிருக்கிறார்கள். அந்த விடயத்துல பலஸ்தீனர்களை கொலை செய்வதற்கான முயற்சி, ஒரு இன அழிப்பு செய்கின்ற முயற்சியை தான் இப்போது இஸ்ரேல் மேற்கொண்டு கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி தங்களுடைய காட்டமான அறிக்கையை வெளியிட, இந்த சம்பவம் இடம்பெறுகிற தாக்குதலுக்கான காரணம் ஒன்று இஸ்ரேலுடைய பிரதமர் நெத்தன்யாகு அவர்கள் சொல்லியிருந்தாலும், இது ஒரு எதிர்பாராத ஒரு தாக்குதல், அதாவது ஒரு எதிர்பாராத ஒரு துயரமான தாக்குதல். நாங்க அங்க தாக்கணும் என்று நினைக்கல, இது எதிர்பாராம நடந்தது. எதிர்பாராம நடந்ததுலதான் உயிர் பலிகள் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விடயத்தை சொல்லி இருக்கின்றார். அந்த இடத்துல எதிர்பாராமல் நடந்ததா இல்லையா என்பதை இந்த காணொலி முடிவு இடம்பெறுகின்ற நேரம் ஒரு சில செய்திகளை அவதானித்த நேரம் ஒரு சில தரப்பின சொன்ன விடயங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு பிறகு நீங்க யோசிக்கொள்ளுங்க, இது எதிர்பார்த்து நடந்ததா எதிர்பாராம நடந்த விடயமா என்பதை நீங்களே யோசிச்சு கொள்ளுங்க. ஆனா இது மட்டும் அவர் சொல்லலாம், அதுல நிறைய விடயங்கள் அவர் நாடாளுமன்றத்துல பேசுற நேரத்துல சில விடயங்களை முன்வைத்திருந்தால், முக்கியமாக ரஃபா மீதும் சரி, இந்த தாக்குதல் இடம்பெற போகின்ற இடங்கள்ல இருந்து பொதுமக்களை நாங்க கிட்டத்தட்ட 10,000க்கும் அதிகமான பொதுமக்களை நாங்க அந்த இடத்துல இருந்து வெளியேற்றி இருக்கிறோம். நாங்க மக்களை கொலை செய்யணும் என்று எந்த இடத்துலயும் நாங்க நினைக்கல அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் தரப்பு ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் இந்த தாக்குதல் இடம்பெற்ற நேரம் செஞ்சில் வெளிச்சங்கம் ஒரு விடயம் சொன்னார்கள். இந்த தாக்குதல் இடம்பெற்ற நேரம், அதாவது சர்வதேச நீதிமன்றம் சொல்லுது இங்க தாக்குதல் இடம்பெறுகின்றது, இந்த தாக்குதல் எதிர்பாராமல் நடந்த தாக்குதலாக தாங்க கருதவில்லை அப்படின்னு சொன்னதோடு, இந்த தாக்குதலுக்கு பிறகு நிறைய கருத்துக்கள், கண்டனங்கள் எழும்ப ஆரம்பித்தது. அந்தோனியோ குட்ரஸோடையும் சொல்லியிருந்தார், பலஸ்தீனத்தை பொறுத்தவரையில பாதுகாப்பான இடம் என்று எந்த இடமுமே கிடையாது. அதிகமாக இந்த தாக்குதல்ல பெண்களும் குழந்தைகளும் கொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்ற விடயம் சொல்லியிருக்கிறார்கள். இந்த போர் ஆரம்பித்து இப்போது வரையான காலப்பகுதியில கிட்டத்தட்ட 36,000க்கும் அதிகமான பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டதாக ஒரு அறிக்கை ஒன்று சொல்லி கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில நிறைய நிபுணர்கள் இந்த காணொலிகள், அந்த தாக்குதல் இடம்பெற்ற சமயத்தில் எடுக்கப்பட்ட காணொலிகளை பார்வையிட்டு அதை ஆய்வு செய்த வெடிபொருள் ஆய்வு நிறுவனர் கிறிஸ்டிக்கும் இந்த தாக்குதலுக்கு பயன்படுத்திய அந்த குண்டு என்பது அமெரிக்காவிடமிருந்து
பெற்றுக்கொள்ளப்பட்டது. GPY-39 ரக ஆயுதம் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த ஆயுதத்தினுடைய பண்பு என்ன, அந்த மூலக்கூறு என்ன என்றா இலக்கை துல்லியமாக தாக்கக்கூடியது. எங்க நாங்க இலக்கை வச்சு போடுறோமோ அந்த இலக்கை துல்லியமாக தாக்கக்கூடியது அப்படின்னு ஒரு விடயத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்கின்றார். ஆய்வு செய்து அவர் இந்த அறிக்கையை வெளிப்படுத்தியிருக்கின்றார். இதுல இருந்து இந்த தாக்குதல் எப்படி இடம்பெற்றிருக்கு அப்படின்ற விடயத்தை யோசிக்க வேண்டிய தேவை இருக்குது. இது மட்டும் கிடையாமல் நிறைய நாடுகள் கண்டனங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்த பக்கமாக பலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கின்ற ஒரு கோரிக்கை இப்போது சில நாடுகள் முன்வைத்துக் கொண்டிருந்தது. அந்த கோரிக்கைகள் இப்போது வெளிவந்திருக்கிறது. கோரிக்கையாக இவ்வளவு காலம் இருந்த அந்த கோரிக்கை இப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. முக்கியமாக ஸ்பெயின், நோர்வே, அயர்லாந்து இந்த 3 நாடுகளும் பலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்திருக்கின்றனர். உலகத்துல பலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்த முதல் 3 நாடுகளாக இது பார்க்கின்றார்கள். இது மட்டும் இல்ல, இனி வரக்கூடிய நாட்கள்ல தாங்கள் எழுத்தது போல முன்மாதிரியான விஷயத்தை ஏனைய நாடுகள் செய்வார்கள் என்ற நம்பிக்கை தங்களுக்கு இருப்பதாகவும் இந்த 3 நாடும் சொல்லியிருக்கிறார்கள். பலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கின்ற விடயத்தை பல பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள். அதுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாக பல இடங்கள்ல பார்க்கப்படுது. நீங்க எப்படி பார்க்குறீங்க இந்த நடைபெற்றிருக்கக்கூடிய தாக்குதல்? இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேலுடைய பிரதமர் சொன்ன காரணம் பற்றியும் பலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கின்ற இந்த விடயம் பற்றி உங்களுடைய கருத்தை இன்று நாள் காணொலிக்கு கீழே வந்து பதிவு செய்யுங்க. அதை தெரிஞ்சு கொள்றதுக்கு நான் ஆவலா இருக்கிறேன். இது போல முக்கியமான செய்திகளை இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்காக கொண்டு வர காத்திருக்கிறேன். சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலமாக உடனுக்குடன் என்னுடைய காணொலிகளை நீங்க பார்க்கலாம். மற்றொரு காணொலியில சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.